மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காய பொடி, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளி 3 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே தேவையான உப்பு, மஞ்சள், காரப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வேகட்டும். இப்போ ரொம்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு எடுத்துருக்கேன், தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, குழம்பு பொடி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், எண்ணெயிலே வதங்கட்டும். தயிர் சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.